இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரே ஆஃப் கேஸ் எலமெண்ட்டுக்குள்ளே 2 கேஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் அந்த கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கல. ஸோ இதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 ஃபீல்ட்ஸ் வச்சுருந்தோம். கேஸ் ஐடி, ஃபைல் டேட், கோட்னு 3. கிளாஸில் வந்து குவாலிஃபையர் எதுவும், அதாவது அக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தோம்னா அது டிஃபால்ட்டாக ப்ரைவேட் வந்துடும். ஸோ ப்ரைவேட்டுன்னு வச்சா உங்களுக்கு இதில் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இப்போ பப்ளிக்னு மாற்றலாம். இப்போ அதை ரன் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. அரே ஆஃப் கேஸு. ஸோ அதில் வந்து 2 கேஸ் இருக்குது. ஒவ்வொரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஐடி டேகு, அதுக்குள்ளே 1 ஃபைல் டேட்டு. ஸோ ஃபைல் டேட் இருக்குது, கோடுன்னு சொல்லி கோடு இருக்குது. இப்போ வந்து கோடில் ஒரு சின்ன சேஞ்சு. இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணோம்னா மெம்பர் வேரியபிள்ஸ் வந்து நம்ம எப்போவுமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதனால் பப்ளிக்குன்னு எப்போவுமே க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கணும். ப்ரைவேட் வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு XML ஃபைலில் நம்மளோட ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா அது பண்ண வைக்கிறது வந்து ஃபீல்ட்ஸ் மட்டும்தான். ஸோ மெத்தட்ஸும் யூஸ் பண்ண முடியாது, ஃபீல்ட்ஸும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெத்தட்ஸ் வந்து கால் பண்ணி ரிட்டர்ன் வேல்யூலாம் எடுக்கணுங்கிறனால யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபீல்ட்ஸே யூஸ் பண்ண முடியாதுன்னா அது வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டோட ஹைப்ரிட் நமக்கு தேவை. அதனால தான் C# வந்து நமக்கு ஒரு புது டெக்னிக் ஒன்று கொடுக்குறாங்க. அது பேர் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு கிளாஸில் வந்து ஜஸ்ட் மெம்பர் வேரியபிள்ஸோ மெம்பர் ஃபங்க்ஷன்ஸோ இருக்காது. மூணாவதாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா ஜஸ்ட் லைக் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இன் ஜாவா. ஓகே. ஸோ இப்போது இந்த கேஸ் ஐடியை கெட் பண்ணுறதுக்கும் செட் பண்ணுறதுக்கும் எப்படி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இப்போதைக்கு கேஸ் ஐடியோட கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸை தூக்கிடலாம். நம்ம எழுதின கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸை இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி எழுதலாம். ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா பப்ளிக். எப்போவுமே ப்ராப்பர்ட்டி வந்து பப்ளிக். இப்போ கேஸ் ஐடிக்கு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி எழுதுறதுனால அதோட டைப் எழுதணுங்க, பப்ளிக் இன்ட். ஓகே. இது வந்து ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள். அதை பப்ளிக் வந்து எப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து எழுதணும். ஸோ நான் வந்து கேபிட்டல் கேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்மால் கேஸில் ஆரம்பிக்கிறது வந்து ப்ரைவேட்டு, கேபிட்டல் கேஸில் ஆரம்பிக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ அதில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது, கெட் அண்ட் செட். ஸோ கெட்டில் என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் த ப்ரைவேட் வேரியபிள். ஓகே. செட்டில் என்ன இருக்குன்னா கேஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு எதை செட் பண்ணுறது அப்படின்னு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வேல்யூங்கிறது ஒரு கீவேர்டு. இது கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அது வந்து கேஸ் ஐடியில் செட் ஆகிக்கும். கெட் பண்ணுறப்போ கேஸ் ஐடியை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைல் டேட்டுக்கும் க்ரியேட் பண்ணலாம். பப்ளிக், அதோட டேட்டா டைப். ஓகே. ஃபைல் டேட், கெட் செட், கெட் ரிட்டர்ன் ஃபைல் டேட், வேல்யூக்கு வந்து டேட்டா டைப் கிடையாது. என்ன டேட்டா டைப் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த டேட்டா டைப் தான் அந்த வேல்யூ அந்த டைமில். இந்த இடத்துல வந்து வேல்யூங்கிறது வந்து டேட் டைம். ஸோ இந்த இடத்துல வேல்யூங்கிறது இன்ட் டைப். ஓகே. ஸோ இப்போ வந்து கோடையே மாற்றலாம். பப்ளிக் ஸ்ட்ரிங், ஸ்மால் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன், இதை யூஸ் பண்ணிக்கோங்க.
code is equal to code is equal to value இந்த code இல்ல இந்த code. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், கேஸ் ஐடி, ஃபைல் டேட், கோடுன்னு 3 ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள்ஸ் இருக்குது. அதை வந்து 3 பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் வந்து நான் காட்டியிருக்கிறது வந்து கேஸ் வச்சு காட்டியிருக்கேன். ஸ்மால் கேஸில் ஆரம்பித்தா மெம்பர் வேரியபிள், கேபிட்டல் கேஸில் ஆரம்பித்தா ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அதை மாற்றணும். இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது? ஓகே, கேஸ் ஐடியை வந்து கேஸ் ஐடிங்கிற ப்ராப்பர்ட்டியை எப்படி செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து வேரியபிள் மாதிரியே யூஸ் பண்ணலாம். ஸோ டெம்ப் டாட் கேஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு இப்படியே கொடுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ராப்பர்ட்டிக்கும் ஃபங்க்ஷனுக்கும். ஸோ இது வந்து மெம்பர் வேரியபிள் மாதிரியே யூஸ் பண்ணலாம், ஆனால் அது மெம்பர் வேரியபிள் கிடையாது, அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ செட் ஃபைல் டேட்டுக்கு பதிலாக ஃபைல் டேட் equal to இதுவும் செட் பண்ணியாச்சு. செட் கோட் செட் ஆயாச்சு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் ஐடி, ஃபைல் டேட், கோட் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கேபிட்டல் சி வந்திருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஸ்மால் சி இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து ஒரு மெம்பர் வேரியபிளை வந்து நம்ம பப்ளிக்காக எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த XML தான் நம்ம கிளையண்ட் அப்ளிகேஷனுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கிளையண்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா இந்த டேக் நேமை வச்சு அதோட டைப்பை டெடியூஸ் பண்ணும். ஸோ கேஸ் அப்படின்னா சரி, அதுக்குன்னு ஒரு கேஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். அரே ஆஃப் கேஸ், அது வந்து லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன் தான் அந்த லிஸ்ட்டு, கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அரே தான் எல்லாமே. ஓகே, ஸோ அதனால் அரே ஆஃப் கேஸ். ஸோ இவ்வளோ தான் வெப் சர்வீசஸ். நம்ம C# அதாவது நம்ம க்ளைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருந்து இவ்வளோ தான் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்து ரிட்ரீவ் பண்ணி டெக்ஸ்ட்டை அனுப்புகிறது. நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாவாவில் கிளையண்ட் அப்ளிகேஷன் ஒன்று எழுதி இந்த URL கொடுத்துட்டு ஓகே, அப்புறம் இந்த டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ஒரு கேஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி லிஸ்ட் ஆஃப் கேசஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே.